தேவனால் உருவாக்கப்பட்ட மனிதன். நான் ஆதாம். பாஸ்டர் ஆன் போஸ்டருக்குள் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தேவ ஆசீர்வாத வார்த்தைகள் பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்கள். அதற்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் ஆன் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை எபேசியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த கால வேளை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே நான் வாசிக்க கேட்டது போல, அவர் மேல், கிறிஸ்து இயேசுவின் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். இதற்காக தான் தெய்வம் நம்மை பிரித்தெடுத்தார். நம்மை விட அழகுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், படித்தவர்கள், செல்வந்தர்கள், மேன்மையானவர்கள், புத்தி உள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் இருக்கும்போது ஏன் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார் என்று நாம் ஒரு விசை சிந்தித்து பார்ப்போமானால் நாம் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி சொல்லுகிற தெய்வ ஜனமாய் இருப்பா. பல நேரங்கள்ல நாம் அதை மறந்து விடுகிறோம். ஆனால் வசனம் அப்படி மறக்கும் போதெல்லாம் இப்படி ஊழியர்களை கொண்டு, உங்கள் சபை போதகர்களை கொண்டு வார நாட்களிலே உங்களை தைரியப்படுத்துகிறார். அதோடு கூட மாத்திரம் இல்லாமல் என்னையும் கொண்டு உங்களை தைரியப்படுத்துகிறதற்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய ஆதரவுகள், உங்களுடைய டெக்ஸ்ட் மெசேஜ், வாட்ஸ்அப்புக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்கள்ல தொடர்ந்து இந்த வீடியோவை பதிவிட முடியாமைக்கு நான் வருந்துகிறேன். காரணம் வேற ஒன்றும் அல்ல, ஊழியத்தின் சில அலுவல்கள் தான். பல இடங்களுக்கு போய் வருவதனால அதை கண்டினியூஷன் கொடுக்க முடியவில்லை. தொடர்ந்து ஜெபியுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்கள்ல அதை தொடர்ந்து செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஏனெனில் நான் 2-3 நாட்களுக்கு தேவையானதை நாங்கள் ரெக்கார்ட் செய்வதில்லை. அன்றன்றுக்கான வார்த்தைக்காய் நான் ஜெபிப்பேன். கர்த்தர் கொடுப்பது எதுவோ அதை தான் நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகிறேன். வருகிற நாட்கள்ல சேர்த்து அதை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் வாசிக்க கேட்டது போல, நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக, தேவனுடைய மாளிகையாக, இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்காய் ஒரு வீட்டை கட்டுகிறேன் என்று. அவர் கட்டுகிறதான அந்த நித்திய வீட்டிலே நம்மை சேர்த்து கொள்ளும்படி அவர் தம்முடைய ஆவியானவரை நமக்கு தந்தருளினார். நான் போவது நல்லது, நான் போய் உங்களுக்காக தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அதனால் அப்படிப்பட்டதான கவலை பாரங்கள் நமக்கு வேண்டாம். இந்த கால ஓலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான காரியத்துல சந்தோஷமாய் பிள்ளைகளுக்கு கர்த்தரை கொடுத்து போங்க. அந்த பக்தி விசுவாசத்தை தீமோத்தேயுவை குறித்து நாம் வாசிப்பது போல அவருடைய பாட்டிக்குள் இருந்ததான அந்த விசுவாசத்தின், அந்த தைரியத்தின், அந்த விடாப்பிடி, அந்த கிறிஸ்துவை பிடித்து கொண்டு வாழ உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. உங்க குடும்பத்தாருக்கு கற்றுக் கொடுங்க. ஏனெனில் அவர் நம்மை தனியே இருக்க விடவில்லை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். அது கிறிஸ்துவின் ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டதான நாம், அவர் அனுப்பின அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். ஏன் கலங்குறீங்க? உங்களுக்குள் அந்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் சத்திய ஆவியானவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது, அவர் வேதனைப்படும் போது, அவர் பாடுபடும் போது அந்த ஆவியானவர் தான் அவருக்குள் வாசமாய் இருந்தார். ஏன் அவர் பின்ன மௌனமாய் இருந்தார்? நீங்களும் நானும் இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த போராட்டங்கள், இந்த நெருக்கத்தில் நின்று நாம் விடுதலையாக வேண்டும் என்று நீங்கள் அவரோடு கூட இசைவாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தருடைய மாளிகையாக, என்றும் அழியாததாக, நித்தியமாக தேவன் வாசம் செய்கிற வாசஸ்தலத்திற்குரியவர்களாய் கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார்.
கூட்டி எங்கெங்கோ சிதறி கிடந்தோம். பல பல இடங்களிலே வெவ்வேறு குணங்கள், வெவ்வேறு பாவங்கள், வெவ்வேறு கிரியைகள், வெவ்வேறு பழக்க வழக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருந்த நம்மை கர்த்தர் கூட்டி கிறிஸ்து என்னும் ஒரே நாமத்துக்குள் அவருடைய சரீரத்துக்கு நம்மை அவயவங்களாக ஜெபிங்க. சுற்றிலும் கோயில், இவைகளின் நடுவே முதல் பெந்தெகோஸ்தே சபை. தைரியமா நான் சொல்லுவேன், இங்க கேட்கிற இந்த மணி சத்தங்கள் ஆலயம் நடுவுல இருக்கிறது. முன்பும் சைட்லயும் 2 கோயில் பெரிதா இருக்கிறது. இவைகளின் நடுவே கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். நான் எதேர்ச்சியா இங்க வந்தவன் அல்ல, பரலோக திட்டத்தின்படி கர்த்தர் என்னை இங்க கொண்டு வந்தார். அதனாலதான் இந்த ஆசீர்வாத வார்த்தையும் உங்களிடத்தில் வந்து சேருகிறது. அதனால எங்கள் ஊழியங்களுக்காய் ஜெபிங்க. சீக்கிரமா இதை சவுண்ட் ப்ரூஃப்ல இதை வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அதற்கான முயற்சிகளை எடுக்க நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வருகிற நாட்கள்ல அதை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, யோவான்லே நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எப்படியோ இருந்தோம், எங்கெங்கயோ இருந்தோம். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாய் கர்த்தர் நம்மை இணைத்து தம்முடைய மாளிகையாய் கர்த்தர் நம்மை கூட்டி கட்டி வருகிறார். கட்டப்படுகிற அந்த நித்திய வீட்டுக்கு பிரதான மூளைக்கல்லாய் கிறிஸ்து இருப்பதினால அவரோடு கூட இசைவாக அவர் வணைகிறபடி, அவர் நடத்துகிறபடி நாம் நேராய் அவருக்கு நாம் இசைந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாம் நடக்க வேண்டாம். ஏன்னா ஊழியம் அவ்வளவு சாதாரணது அல்ல. ஊழியக்காரனுக்கு எதிரி மனிதன் அல்ல. உலகத்தில் விழுந்து போனவன் ஊழியக்காரனுக்கும் ஊழியத்துக்கும் சபைக்கும் எதிராளியானவன். அவனை வீழ்த்தும்படிதான் இயேசு தம்முடைய நாமத்தின் அதிகாரத்தை நமக்கு அருளி இருக்கிறார். எப்படியும் அவருடைய திட்டம் நிறைவேறணும். அவர் நமக்குள் இருப்பதை அவன் அறியான். இந்த உலகம் அதை அறியாது. நாம் எதற்காய் கூடுகிறோம், எதற்காய் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், எதற்காய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். அவர் மாளிகை கட்டி கொண்டிருக்கிறார். நித்தியமான வீடாகும் அது. ஆதலால் நம் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஏனெனில் கிறிஸ்துவின் ஆவி நம்மில் இருப்பதினாலே நாம் ஆவிக்கேற்றவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த பிரயாசங்கள்? ஏன் நான் தினமும் இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வருகிறேன்? ஏன் உங்கள் ஊழியர்கள் வாரந்தோறும் வேதம் நன்கு அவர்கள் அறிந்திருந்தாலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து வார்த்தையை பெற்று அதை சபைக்கு அவர்கள் வெளிப்படுத்துகிறதான காரணங்கள் என்ன? எப்படியும் ஒரு கூட்டம் அவரோடு கூட இசைவாய் கட்டப்பட்ட மாளிகையாய் நாம் இருக்க வேண்டாம். தேவன் வாசம் செய்கிற வாசஸ்தலமாய் நாம் இருக்க வேண்டாம். கிறிஸ்து ஆவியானவரை அனுப்பினார். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாதவன் கிறிஸ்துவை உடையவன் அல்ல. அப்படின்னா அவர் கூட்டி கட்டுகிற அந்த மாளிகைக்கு இசைவானவர்களாய் நாம் இருக்க முடியாது. ஆவியானவர் இல்லை எனில் நாம் மாம்சத்துக்குரியவர்களாக இந்த உலக பிரகாரமாய் சிந்திக்கிற தேவ ஜனமாய் நாம் இருப்போம். உலகம் நம்மை வஞ்சித்து விடும். அந்த சத்திய ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார் என்று எழுதி இருக்கிறது. ஆதலால் இயேசு உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நமக்காய் இயேசு பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டு இருக்கிறார். நீர் என்னை அனுப்பினீர், நான் உலகத்தான் அல்ல, அதுபோல் என்னுடையவர்களை நான் இந்த உலகத்தில் அனுப்புகிறேன். இந்த பொல்லாங்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், பிசாசின் கிரியைகள், விரோதங்கள், காரணமற்ற சத்துருக்களின் நடுவே அவர்களை அனுப்புகிறேன். இன்னும் தெளிவாய் சொல்ல வேணுமானால் ஓநாய்களுக்குள் ஆட்டை அனுப்புகிறார். இந்த தைரியத்தில் அனுப்புகிறார்.
சர்வ அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. நம்மை அசைக்க முடியாது. ஏனெனில் நம்மை அனுப்புகிறவர் சர்வலோகத்தின் தெய்வமாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவாகும். ஆதியாகமத்திலே ஏவாளை பிசாசு வஞ்சித்த போது கர்த்தர் அங்கே வந்தார். ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டார். அவர்கள் பயந்து போனார்கள். அவருக்கு முன்பு வந்து நின்றார்கள். அவர்களை பார்த்து ஏன் என்று கேட்டார். அப்பொழுது ஆதாம் ஏவாளை சொன்னான். ஏவாள் அதோ அந்த மரத்தில் இருக்கிற அந்த பாம்புதான் என்றார். கர்த்தர் உடனே பாம்பு சபித்தார். இன்று முதல் நீ வயிற்றுல நகரு, மண்ணை நக்குன்னாரு. அதோடு கூட நிறுத்தல. எந்த ஸ்திரீயை நீ வஞ்சித்தாயோ அதே ஸ்திரீயின் வித்தாய் வந்து உன் தலையை, மனிதனை கெடுத்து போட்ட தேவ திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணின உன் தலையை அவர் நசுக்கி ஜெயம் எடுப்பார் என்றார். இந்த வார்த்தை நிறைவேறதான் கிறிஸ்து இந்த பூமியில வந்து சிலுவையில மரித்தார். அவருடைய மரணம் தான் பிசாசின் தலையை நசுக்கி பிசாசின் கிரியைகளை அழித்து மனிதர்களாம் விசுவாசிக்கிற உங்களையும் என்னையும் விடுதலையாக்கி இருக்கிறார். விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, அவர் எப்படி அதிகாரத்துக்குரியவராய் இருந்தாரோ அப்படிப்பட்ட அதிகாரத்துக்குரியவர்களாய் கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். நான் தைரியமாய் சொல்லுவேன், பரலோகத்தின் தெய்வத்துக்கு அடுத்த ஸ்தானத்துல தேவ ஊழியர்களை கர்த்தர் இந்த பூமியில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்கள் தேவனுக்கும் சபைக்கும், தேவ ஜனம் உங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தம் பண்ணுகிற அம்பாசடராய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே போலதான் அடுத்ததாக உங்களை, தேவ ஜனமாகிய உங்களை, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரை விட மேன்மை உள்ளவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருக்கு அடுத்த ஊழியக்காரனுக்கு அடுத்தது நீங்கள் தான். அதை மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். எந்தெந்த ஊரோ, எந்தெந்த தேசமோ, எந்தெந்த குளமோ கோத்திரமோ அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை. கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்த கூட்டமாக, தேவனுடைய ஜனமாக கர்த்தர் நம்மை கூட்டி கட்டி கொண்டு இருக்கிறார். தேவன் வாசம் செய்கிற வாசஸ்தலமாக கர்த்தரை நாம் சோத்தரிக்கிறவர்களாக, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இதற்காக தான் கிறிஸ்து பாடுபட்டது. இதுக்காக தான் கிறிஸ்து நம்மை மீட்டெடுத்தது. உலகாய் நான் ஒரு வார்த்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். பேதுரு 1 நிருபத்துல எழுதுகிறார், பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாஸ்டருடைய வேலை என்ன? ஆசாரியருடைய வேலை என்ன? ஜனத்திற்காக தேவனுக்கு முன்பு நின்று பரிந்து பேசுகிறவர்கள். உங்களுக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் விடுதலைக்காக, உங்களுடைய வியாதி, உங்கள் குடும்ப சூழ்நிலை பாரத்து நின்று நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள். உங்களையும் என்னவா கட்டுகிறார்? இப்படி கிறிஸ்துவை அறியாத புறஜாதி மக்களுக்கு, பாவியானவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டாம். நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உத்தமமாய் நாம் செயல்படுத்துவா. இந்த பூமியில் உங்கள் வாழ்வாதாரம் அது என்னவானாலும், பரலோகத்தின் தெய்வம் எப்படி நமது பிதாக்களை, ஆதி முதல் சபையை வனாந்தரத்தில் நடத்தினார்களோ, அவர்கள் விதைக்கல, தண்ணீர் பாய்ச்சல, ஆனால் அவர்களை போஷித்தார், அவர்களை காத்தார், அவர்களை நடத்தினார், குறையில்லாமல் வியாதி இல்லாமல் வாழ செய்தார். அதே தெய்வம்தான் இன்றும் நாம் வசனத்தின்படி, உங்கள் ஊழியக்காரர் உங்களுக்கு போதிக்கிற வார்த்தையின்படி, இல்லையெனில் நான் சொல்லுகிற இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டமைக்கப்படுமானால், அதற்கு நீங்கள் செவி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நேராய், இந்த வேத புஸ்தகத்துக்கு நேராய், சத்தியத்தின் உபதேசத்துக்கு நேராய் திரும்புவீர்களானால், அந்த பிதாக்களை போல நீங்கள் செய்கிறது எதுவோ அதை ஆசீர்வதித்து அதிலே மீதியானதை எடுத்து அநேகருக்கு கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமான தெய்வமாயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து நிருபத்துல எழுதும் பொழுது எழுதுகிறார், தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருப்பதை நீங்கள் அறியீர்களா? உங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கிறார். நான் பரிசுத்தாவியானவரை குறித்து நான் இப்படி சொல்லுவேன், இயேசு பாவியை நேசிக்கிறார்.
ஆனால் அவர் அருளின ஆவியானவர் பாவத்தை வெறுக்கிறார். பாவம் செய்வோமானால் நம்மை விட்டு அவர் விலகிடுவார். அதனால் இந்த கால ஓலை அவரை சார்ந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வேத வசனத்தை தினம் வாசிங்க. சொல்லப்படுகிற உங்கள் சபையிலே உங்களுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுங்க. உங்கள் ஊழியருக்கு கீழ்ப்படிங்க. உடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி உத்தமமான நீதியான பரிசுத்தமான வாழ்க்கையை அமைப்பீர்களானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை எல்லாரை விட, உங்கள் சத்துருக்களை விட, உங்கள் விரோதிகளை விட, உங்கள் பகைஞனை விட, மற்றவர்களுடைய எண்ணம் போல அல்ல, தெய்வம் தன்னுடைய வாக்கின்படி அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமான தெய்வமாய் இருக்கிறார். கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வாசஸ்தலமாய் நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். எங்கெங்கோ இருந்து இதை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். எங்கெங்கோ கர்த்தருடைய நாமத்தை ஆராதித்து கொண்டு இருக்கலாம். இவர்கள் எல்லாம் ஏன் தேவனுடைய ஆலயமாய் மாளிகையாய் தேவன் கட்டுகிற வீடாய் நாம் இருக்கிறோம். ஆதலால் அங்கே பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னே கர்த்தருக்குள் நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் இவர்கள் எல்லாம் அங்கே இன்னும் இருக்கிறார்கள். அதனால் தைரியமாய் நானும் சொல்லுகிறேன், பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை கைவிடவே இல்லை. இந்த பூமியில் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் என்று நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். எபேசியரிலே நாங்கள் வாசித்தது போல எங்களை எல்லாம் கூட்டி தேவனுடைய மாளிகையாய் கர்த்தர் கட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவியானவர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அந்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரே அந்த மாளிகைக்கான கருவியாய், மாளிகைக்கான உபகாரங்களாய் நாங்கள் கட்டப்படுவதற்கு எங்களை நாங்கள் அதற்கு இசைவாய் கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். என்னோடு ஜெபிக்கிற அருமை பிள்ளைகள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவர்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். ஒருவேளை இப்படிப்பட்ட உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லாமல் இருக்குமானால் ஆண்டவரே இந்த கால ஓலை அவர்களை உணர்த்தி கிறிஸ்துவுக்கான சாட்சியை காத்துக்கொண்டு அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு பரிசுத்தமாய் நீதியாய் வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த பரிசுத்தவான்களை கொண்டு உடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமான்களை கொண்டு கர்த்தர் கட்டுகிற மாளிகையின் அங்கமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட கால ஓலை கிருபை அருளும். இவருடைய பிரயாசங்கள், இவருடைய போக்குவரத்து, இவருடைய முயற்சிகள், இவருடைய வேலைகள், இவருடைய பிள்ளைகளுடைய படிப்பு, இவருடைய காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே ஆசீர்வதித்து நடத்தும். குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாறட்டும். வாழ்த்துகிறோம், கிருபை கோப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். நாம் இசைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய மேலான கருத்துக்கள், ஆலோசனைகளை தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.